ஒரு கோடை நாளில் 2 பேர் நடந்து சென்று கொண்டிருந்தனர். சிறிது நேரத்திலே அவர்களுக்கு அதற்கு மேல் நடக்க முடியாத அளவுக்கு வெயில் கடுமையாகிறது. அருகில் இருந்த ஒரு பெரிய பிளேன் மரத்தைக் கண்ட அவர்கள் ஓய்வு எடுப்பதற்காக அவர்கள் அந்த மரத்தின் நிழலில் அமர்ந்தனர். மரத்தின் கிளைகளை அண்ணாந்து பார்த்தப்ப அவர்களில் ஒருவன் மற்றவரிடம், "இது எவ்வளவு பயனற்ற மரம்! இதில் நாம் சாப்பிடக்கூட பழங்கள் இல்லை. இதை நம்மால் எதற்கும் பயன்படுத்த முடியாது" என்றான். "ஏ மனிதா, இவ்வளவு நன்றி கெட்டதாக இருக்காதே" என்று மரம் கூறியது. "இந்த நிமிடம் வரை நான் உனக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கின்றேன். உன்னை கொளுத்தும் வெயிலிலிருந்து நிழலாக பாதுகாக்கின்றேன். அப்படி இருந்தும் நீ என்னை ஒரு பயனற்ற மரம் என்று சொல்கிறாயா?" என்று கேட்டது. அவர்கள் தங்கள் தவறினை புரிந்து கொண்டு அந்த மரத்திடம் மன்னிப்பு கேட்டார்கள். இதுபோலத்தான் இறைவனின் படைப்புகளின் அனைத்திற்கும் ஒரு நல்ல நோக்கம் உள்ளது. பயனுள்ளது, பயனற்றது என்று நாம் எதையும் தீர்மானிக்க கூடாது. யூஸ்ஃபுல்லான குட்டி ஸ்டோரி கேட்குங்க, நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.